குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் ஒரு 134 காலியிட வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. இதுக்கு டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு வேலையை வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்க பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகேவா? சரி, ஐஎம்டி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் மொத்தம் 134 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. சரியா? சரி, இதுக்கு அறிவியல் மற்றும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எழுத்து தேர்வும் கிடையாது. சரி, பணியிட விவரங்கள் அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்தில் 3 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. முதலாவது வந்துட்டு ப்ராஜெக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பதவிக்கு 107 காணிப்பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உயர் அதிகார பதவின்னு சொல்லலாம். இதற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் 56,000 ரூபாயிலிருந்து 1,23,100 வரைக்கும் என்ன செய்யலாம், சம்பளம் வழங்கப்படும் இவங்களுக்கு. இரண்டாவது வந்துட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னு சொல்கிற பதவிக்கு 25 காலி பணியிடங்கள் வந்து உள்ளது. 29,200 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக அட்மின் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற பதவிக்கு 2 காலியிடங்கள் உள்ளது. இதற்கு மாதம் 29,200 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். இது தவிர மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இதர படிகளும் நம்மளுக்கு என்ன செய்ய கொடுப்பாங்க. கல்வி தகுதிகள் என்னதுன்னா, இப்போ ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் பதவிக்கு வந்துட்டு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இயற்பியல், வானிலை ஆய்வு போன்ற துறைகளை எம்எஸ்சி வந்து படிச்சிருக்கணும். இதே பொறியியல் துறையில் பிஏ அல்லது பிடெக் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். இதே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பிஎஸ்சி பட்டப்படிவில் இயற்பியலை ஒரு பாடமாக என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். அல்லது கணினி அறிவியல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெலிகம்யூனிக்ஸ் போன்ற துறைகளில் டிகிரி அல்லது டிப்ளமோ என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? இதற்கு அடுத்தது அட்மின் அசிஸ்டன்ட் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். கணினி இயக்கும் திறன் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு மற்றும் சலுகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பதவிக்கு வந்து 50 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மற்றும் அட்மின் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கு 30 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதில் வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்டி பிரிவினருக்கு, எஸ்சி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது. தேர்வு முறை மற்றும் விண்ணப்ப கட்டணம்னா, இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு பிரிவினருக்கும் விண்ணப்ப கட்டணங்கிறது கிடையாது. இலவசமாகவே விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் மற்றும் நேர்காணல், சார்ட்டோட லிஸ்டிங் மற்றும் நேர்காணல் முறை மூலமாக தான் இவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பதாரர்களோட மதிப்பெண் மற்றும் தகுதி அடிப்படையில் பட்டியல் தயார் செய்யப்பட்டு நேர்காணலுக்கு வந்து அழைக்கப்படுவாங்க. விண்ணப்பிக்க முறை என்னது அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெப் டெஸ்க்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த இதுக்கு